வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வாரம் பிக் பாஸ் எந்த மாதிரிலாம் போணுச்சு, இவன் எந்த மாதிரிலாம் வேற மாதிரி பேசினாங்க, அடுத்த செகண்ட் எப்படி மாத்தி பேசினாங்க அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். சேது அதெல்லாம் கேட்பாரான்னு நினைச்சு 2 விஷயத்தை கேட்டாரு. ஆனா நிறைய விஷயத்தை நோட்டீஸ் பண்ண மாட்டாரு. பட் இன்னைக்கு வந்து அதை கேட்பாருன்னு நம்பிக்கையோட வீடியோ ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். பார்த்தமாக நம்ம தர்பூசணிக்கு மேல வச்சிருக்காங்க, அதுக்கு கீழே சபரி, அதுக்கு அடுத்து பார்வதி, கமருதின்னு வரிசையா வந்துட்டே இருக்கானுங்க. ஏய், எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குது. எந்த தைரியத்துல தர்பூசணிக்கு மேல வச்சிருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. என்ன தைரியத்துல வச்சிருக்கீங்க, ஏன் வச்சிருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாதவே எனக்கு எல்லாம் தெரியும் வெளியே ஆகணும். டைட்டில் நிறுத்தி கொடுத்தீங்க, சோழி முடிஞ்சு போச்சு. அப்ப நான் கரெக்டா இருக்கு, எல்லாரும் நீ குறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாப்ல அந்த ஆளு. உண்மைங்க, நான் மட்டும் தான் கரெக்ட், எல்லாரும் தப்பு, எவனும் படிக்கல, நான் மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. இதுனாவே கேட்டாப்ல, ரீல்ஸ் பார்க்க முடியல, உள்ள போய் போட்டா இருக்கு எல்லா கேமராலையும் ஒரு ரீல்ஸ் மட்டும் தான் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல. அது முக்கியமான விஷயம்லாம் கமருதீன் வச்சு பேசினாப்ல, கமருதீனும் அதுக்கேற்ற மாதிரி சொன்னாப்ல. ஆனா என்ன பேசணும் அவருக்கு முடியல, சேதுனாங்க முடியல. இடையில சபரி வந்து கேட்கவும், நீ முடிவு எடுத்தீங்களா எடுக்கலையா சொல்லிட்டு சபரி இடையில ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அவன் சேதுனாங்க டவுட் ஆயிருச்சு, இங்க நான் ஹோஸ்டா சபரி ஹோஸ்டா அப்படிங்கிற மாதிரி. சரி, ரெண்டும் சுத்த மூட்டு உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு கமருதீன் என்ன பண்ணிட்டாப்ல, பாருக்கு ஜால்ரா தட்டுறங்கிற பேர்ல தன்னோட டீம்மேட்ஸ் அசிங்கமா கேவலமா பேசிக்கிட்டு இருக்காப்ல. அவருக்கு புரியுதா இல்ல வந்து, அதாவது திவாகரோட இடத்த திவாகர் நவந்துட்டாப்ல அந்த இடத்த விட்டு. சொல்ல போனா வந்து பாரு வந்து திவாகர் யூஸ் பண்ணாலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சா என்னவோ தெரியல. அப்பப்ப சொம்பு தூக்குனாலும் பாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நவள ஆரம்பிச்சிட்டாப்ல தர்பூசணி. ஆனா அவரிடத்த அவருக்கு மேல ஒருத்தர் நிரப்ப முடியும் அப்படின்னா அவன் கமருதீன் மட்டும்தான். எதுனால இப்போ இந்த லெவல்ல சொம்படிக்கிறான் அப்படின்னு தெரியல. போற போக்க பார்த்தா எனக்கு எல்லாமே பார்வதி தானே வந்து நின்றுவான் போல. நம்ம போன வாரம் வர தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாரு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு டாபிக் எடுத்தாப்ல. நினைச்சேன் இந்த அண்ணா பாப்பா லவ்னு கொண்டு வந்தாங்கல்ல ஒரு ஓனாபிய, அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு ஜெயச்சந்திரன் வந்து அவங்களோட கான்டெஸ்ட் சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க, எல்லாரும் ட்ரெஸ் கொடுத்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுல ரேம்ப் வாக் நடக்கிறது என்ன சும்மா நார்மலா போட்டு நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பாரு எனக்கு பிரசன்டபிளா கப்பல் வேணும் அப்படின்னு திவாகரை ஒதுக்கி விட்டாப்ல. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால வரைக்கும் அந்த ஆள் திட்டிக்கிட்டு இருந்தானா எனக்கே பாவண்டா தான் மனுஷன். என்னதான் இருந்தாலும் ஆக பைத்தியக்காரனா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் வந்து விக்கல்ஸும் நம்ம சபரி ப்ரோவும் பண்ண தரமான சம்பவம். அதுக்கு நான் ஒன்னே கேட்டுக்கிறேன், ஏங்க கண்ணாடிக்கா கண்ணாடி பாரு, உங்களை பார்த்து ஒன்னே கேட்டுக்கிறேன், பிரசன்டபிளான கப்பலா இருக்காது அப்படிங்கறதுக்காக தர்பீஸை ஒதுக்கி விட்டீங்க. அதே இடத்துல கமருதீன் எனக்கும் பிரசன்டபிளான கப்பலா வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்டியோட நான் ரேம்ப் வாக் பண்ண மாட்டேன்னு உங்களை ஒதுக்கி விட்டு என்ன பண்ணிருப்பீங்க? சும்மா சொல்லுங்களேன். இல்ல ஒவ்வொரு நினைச்சிட்டாங்களோ தன்னைத்தானே நம்ம யூத்து, நம்ம பேரழகி பெருங்கொண்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போல. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? நீ நீங்க வந்து 1000 தான் சின்ன பிள்ளைய காட்டணும்னு நினைச்சா நீ அரை கிளவி ஆயிட்ட. சரியா? திருந்துக்கா. தர்பூசணி ஏத்தி விடுறது, தர்பூசணி எங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அகோரிட்ட போய் தர்பூசணியை ஒரு குத்து குத்துறது. அவன்கிட்ட என்ன சொன்னேன், இவன்ட்ட என்ன சொன்னேன், அங்க அவன்டமான காசு அங்க ஒரு குத்து, இவன்டமான காசு இங்க ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி ஓவராலுக்கு மாத்தி மாத்தி குத்துறது. என்ன சொல்றான், வந்து தர்பீஸ் வந்து என்ன பண்றாராம், உங்கள்ட்ட ஒரு பேசிட்டு அங்கிட்டு போய் பேசுறாராம். சபரிட்ட போய் அழுது நூடுல்ஸ் செஞ்சு தான் போன வாரத்துல கேட்டு விட்டு அடுத்த நாளே சபரியை நம்பாத அவன் பெரிய ஆளு அப்படின்னு இந்த சைடு வந்து ஒரு குத்து ஒன்று குத்துற. ரீசெண்டா தான் பிரவீன் காந்த் இன்டர்வியூ கொடுத்துருந்தாள் வெளியே வந்ததுக்கு அப்புறம். அவர் சொன்னதுல ஆக கேவலமான கேரக்டர் யாருன்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரே பதில் பாரு. எவன் நம்ப கூடாத அந்த இதுல அப்படின்னு கேட்டா பாரு. அவரு எதையெல்லாம் கேவலமான ஒரு ஆட்டிடியூட் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் பாரு. பாசிட்டிவா கேட்டா சபரி. ஆக எல்லா உள்ள இருக்கவங்க மட்டும் இல்ல, வெளியே இருக்கவங்க எல்லாருமே கேவலமான கேரக்டர் தெரிஞ்ச ஒரே ஆளு நம்ம கண்ணாடி பார்வை மட்டும்தான். கமருதீன் வந்து உள்ள போட்டு அந்த அடி அடிக்கும் போது கூட எனக்கு தர்பீஸை பார்த்த பாவமா வரல. ஆனா எனக்கு ஒத்த வார்த்தை சொன்ன தெரியுமா, அப்பதான் இந்த அரை கிழவிக்கு அவர் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் சொல்றா, டைட்டில் வின்னர் மட்டும் தூக்கி கொடுத்துறாதீங்கடா வேற பசங்களா, சொன்னாக்கி எழுங்கடா, டைட்டில் வின்னர் மட்டும் தூக்கி கொடுத்துறாதீங்க. சும்மாவே ஒரு இளவு தெரியாம நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறான். டைட்டில் வின்னரை மட்டும் தூக்கி கொடுத்துட்டீங்க, நான் தான்டா பிக் பாஸ் டைட்டில், அவன் டாக்டர் பிபிடி எல்லாம் தூக்கி போட்டு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் பிளஸ் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு கிளப்பி போயிடுவான்டா. தயவு செஞ்சு உங்களை ஒன்னே கூட சொல்லிக்கிறேன்டா, இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதை மட்டும் காது கொடுத்து கேளுங்கடா, ஓட்டு போடுங்கடா, 2வது இடத்துல ரன்னராவது வைங்கடா, அதோட வின்னரா மட்டும் ஆக்கி விட்டுறாதீடா. இது நாள் வரைக்கும் முதல் வாரத்திலே போயிடணும், 2வது வாரத்தை போயிடணும்னு யோசிச்சேன். போற போக்க பார்த்தா நீங்க வின்னர் ஆக்கி விட்டுருக்கீங்களா, தயவு செஞ்சு ரன்னராவது ஆக்கி விடுங்க, வின்னர் மட்டும் ஆக்கி விட்டுறாதீடா. ரன்னர் ஆக்கி பாருங்க, அதுக்கே என்ன ஆட்டம் போடுறான். ரன்னர் ஆக்கினாலே அந்த ஆட்டம் போடுறான், வின்னர் ஆனா என்ன ஆட்டம் போடுறான்னு யோசிக்கிறீங்க. இதுல வேற என்னப்பா ஆட்டம், நீ பட்டை கிளப்புங்க உள்ள ஹட்டியா டான்ஸ் வேற. உனக்குள்ள உள்ள திறமையா அவன் கானா வினோத்னா நீ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். எந்த லெவலுக்கு யாரை செய்ய முடியுமோ அந்த லெவலுக்கு செஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஃபன் என்டர்டைன்மெண்டா கொண்டு போய்கிட்டு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து. சூப்பரா பண்ணியாங்க, வேற லெவல பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அடிக்கடி தர்பீஸை கூட்டு வந்து நேத்து சேது எனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் நான் வந்து எந்த பாட்டு பாடிட்டு இருந்தாலும்
இடையில நான் எங்கே தான் நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கேமரால பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு தர்பீஸ் அதுக்கு ஒரு ஆட்டத்தை போட்டேன். யார் டாட்டா காட்டுற சுத்தம் மட்டும் உட்காரு அப்படின்னு தலையில தட்டி உட்கார வச்சிட்டாப்ல. தர்பீஸ் உனக்கு அசிங்கம்லாம் தேவையா இல்ல கேட்கறேன். வினோத்னா வர வர நீ பண்ற கோர் மூமெண்ட் எல்லாமே உனக்கு பெரிய பிக் ஃபேன் ஆயிரும்னு தோணுதுண்ணா. இதுவரை சபரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த உனக்கு சப்போர்ட் பண்ணிடணும்னு தோணுது. போற போக்க பார்த்தா சபரிக்கும் உங்களுக்கு தான் போட்டியே வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் கோர் மூமெண்ட் ஏறி போயிட்டு இருக்குது. ஆனா தயவு செய்து சொல்லிட்டு எக்காரத்துக்கு இந்த கண்ணாடி பார்வை தர்பீஸ் மட்டும் மேல கொண்டு வந்தாருடா. தர்பீஸ் நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்லல. மனசுல பட்டதை செய்யறான், லூஸ் மாதிரி பண்றான், லூஸோட மோசமா கூட பண்றான்னு வச்சுக்கிறோமே. இருந்தாலும் அதுக்காக மேல கொண்டு வந்துடாதீரா, தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீரா வேற பசங்களா. அதுக்கப்புறம் இதுல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னடா நான் எல்லாரும் அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நான் கமருதீன் வந்து லவ் ஸ்டோரின்னு சொன்னாப்ல. சரி அது வெளியே தான் ஏதோ லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு பார்த்தா அவங்களோட எக்ஸி ஆதிரி தான் அப்படின்ற மாதிரி அப்பதான் தெரிய வருது. என்னடாண்ணா அவர் கமருதீன் வந்து அவர் லவ் ஸ்டோரி சொல்லும் போதே கேமராமேனு அவனுக்கு அங்கே வைக்கிறான் பாரு, கரெக்டா கேமரா போக்கஸ் கொண்டு போனப்ப ஆதிரிக்கு தேவையா இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டோரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கமருதீனை தனியா கூப்பிட்டு இந்த ஸ்டோரிலாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்டு அடிச்சுட்டு பிக் பாஸ் போய் கேமரால சொன்னாங்க, தயவு செஞ்சு இந்த சீனை மட்டும் எடிட்ல தூக்கிடுங்க, வெளியே காமிச்சிடாதீங்க, நான் தான் கமருதீனோட ஆளும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பதான் அடா பாவியலா உள்ள உன் எக்ஸ் தான் இன்னொரு ஆளோட சுத்தி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. இதுல வேற பலூனாக்கா வந்து ரூமுக்கு தனியா நம்ம 2 பேரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துஷாரா கூப்பிட இந்த சைடு எஃப்ஜே விரட்டி ஆதிரி சுத்த இத்தனை பேர் என்னென்ன ரூட்டரா போடுவீங்க. ஆனா முதல்ல கமல் சார் இருக்கும்போது எல்லாரும் பேச விடுவாரு. பட் ஆனா சேது நான் வந்ததுக்கு அப்புறம் யாரும் பேச விட மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவருக்கு பிடிச்ச ஆட்கள் மட்டும் தான் பேச விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இது தர்பூசணி வந்து என்ன பேசினாலும் காது ஊத்து கேட்கறாரு. அதே கமருதீன் வந்து என்ன பேசினாலும் காது ஊத்து கேட்க மாட்டாரு. அவன் பேசுறது லூசு மாதிரி பேசினா அவனுக்கு கேட்க மாட்டாங்கதான். இருந்தாலும் கமரு கொஞ்சம் புரிஞ்சு தெளிவா பேசணும், இல்ல தெளிவா சொல்லணும். இல்லாட்டி இந்த கண்ணாடி பாரு ஏத்தி விடுங்கிறக்காக அது பேசணும். எல்லாத்தையும் தயவு செஞ்சு காதை வாங்கிட்டு வந்து பேசாத கமரு. கண்ணாடி பாரு அதுக்கு பகடக்காய யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவு சிக்க மாட்டாங்கன்னு உன்னையத்தான் யூஸ் பண்ணி தெரியுது. துஷார்லாம் தெளிவா கிளம்பிட்டாப்ல. அவர் சொன்னாப்ல எலிமையான யூஸ் பண்றாங்க அப்படின்னு. விஜய் சேதுபதி சொன்னாப்ல நம்ம நடந்துக்கிற வச்சு தான் எலியா புலியான்ற யூஸ் பண்ணுவாங்கன்னு. நம்ம நடந்துக்கிற வச்சு எலியா புலியா யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம நடந்துக்கிறது அதுக்காக என்ன வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஒருத்தவங்க கிளம்பி வராங்கன்னா அது அடிச்சு உட்கார வைக்கிறது தான் துஷாரோட ஸ்டைல் அப்படிங்கிறத அவர் காட்டிட்டாப்ல. ஆனா கமரு என்னை எலியா பயன்படுத்திக்கோங்க, நான் தான் உங்களுக்கு சோதனை எலி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாப்ல. எப்போதாண்டா திருந்துவீங்க அந்த பாருக்கு சொம்பு தூக்குறத அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒருத்தரம் மாறி மாறி தூக்குற அளவுக்கு என்னடா இருக்கு, சொம்பு தூக்குற அளவுக்கு என்னடா பாருக்கிட்ட. கண்ணாடி பாரு வெளியே இருக்கும்போது எல்லாம் கழுவி ஊத்துனா சரி உள்ள போய் நேம் சேஞ்ச் பண்ணு பார்த்தா இருக்கிற கேவலமான பேர். அது வந்து எல்லாரும் அழுவுடுன்னு பார்த்தா எல்லாத்துலயும் சண்டை போடுறது. ரீசெண்டா ஒரு சண்டை கூட நடந்துச்சு. எல்லாரும் ஊராங்க ஒரு சைடு பேசிக்கிறீங்க, யார்கிட்ட பேசு நீங்க கேளுங்க காலைல விழுகிறேன் அப்படின்னு யாரு காலைல விழுகிறதே தெரியாம யார்கிட்ட பேசுறதுனே தெரியாம பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காது பாட்டுக்கு. அதை ஒரு மனுஷியா கூட யாரும் மதிக்கிறே கிடையாது. ஆனா இங்க நான் வச்சதான் சட்டம், நான் வச்சதான் ரூல்ஸ்னு அது ஒரு ரூல்ஸை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனா யாரும் அது பேச கேட்க மாட்டாங்க. ஐயோ பாவமேன்றது பார்க்கும்போது என்னத்த சொல்ல, எதுக்கு சொல்ல, ஏன் சொல்ல, இல்லை எதுக்கு போன முதல்ல தெய்வ செஞ்சு கிளம்பி வெளியே வந்துரு. நம்ம தர்பீஸே பரவாயில்ல போல, தர்பீஸோட பெரிய பைத்தியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அதை பார்க்கும்போது. அதே மாதிரி இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு எவிக்ஷன்ல யார் வருவாங்கன்னு பார்த்தா நம்ம அப்சரா தான் இன்னைக்கு வெளியே போக போறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இது ஒரு மாட்டு கருத்தை அப்சரா உள்ள வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒரு வழின்னு ஒண்ணு இருந்து அந்த பார்வதி வெளியே போடுங்க, வெளியே போட்டிலான்னு அடுத்த கேம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். நேற்று சேது நான் வந்து எல்லாரும் திட்டிட்டு இருந்தாரு, நீங்களே உங்க ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த ரூல்ஸை மாத்தி விட இங்க கண்ணாடி பாருதான். அவங்க கேம் விளையாட தெரியும் முதல்ல அவுட் ஆயிட்டு நீ கார்னர் பண்றாங்க அப்படின்னு ஒரு இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கெட்டு போறதும் இல்லாம நல்லா தெளிவா விளையாடுறவனையும் நீ கரெக்டா விளையாடுற மத்தவன் தப்பா விளையாடுறான்னு சொல்லி குழப்பி விட்டுட்டு நல்லா விளையாண்ட கமருதீனையும் மண்டையை குழப்பி விட்டு அழுவ விட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பண்ணி போட்டீங்க, எனக்கு சோறு தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே சோத்த தண்டுச்சு பத்தியா. அங்க நிக்க உன்னோட மானங்கிட்ட புத்தி. அது எப்படி ஒருத்தன் அழுதுகிட்டே போய் சோறு போட்டுத்தான்னு சொல்லிட்டு நேற்று ரூல்ஸ் வாங்கி தின்னுட்டு அடுத்த திண்ட 10 நிமிஷத்துல அவனை பத்தி குறை சொல்றிய. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா. சரி ஓகே, என்ன வீக்ல வந்து அப்சரா வெளியே போறாங்க, அடுத்த வீக் யார் வெளியே போவாங்க, யார் நாமினேட் ஆவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேஸ் இருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் நாளைக்கு இன்னொரு போயிட்டுறேன். டாடா.